அனைவருக்கும் வணக்கம். ஐம் ஷாலினி. வெல்கம் டு அவர் சேனல் ஷால்ஸ் கலை ஓவியம். இந்த காணொலியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சுவையான சூப்பரான ஒரு கேரட் அல்வா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். கேரட் அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கேரட், சர்க்கரை, பால், முந்திரி பருப்பு, நெய். சரி, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேரட்டை நல்லா துருவி எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பக்கத்தில் வரக்கூடிய ஆல் அப்படிங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். துருவி எடுத்த அந்த கேரட்டை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. அந்த அடித்து எடுத்ததில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கையால் பிழிஞ்சு ஜூஸ் தனியாகவும் அந்த சக்கை தனியாகவும் பிரித்து எடுத்துக்கோங்க. இந்த கேரட் அல்வாக்கு நமக்கு அந்த சக்கை தான் வேணும். ஜூஸை வச்சு எப்படி ஒரு கேரட் அல்வா செய்கிறது அப்படிங்கிறத ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ இருக்குது. அதுக்குண்டான லிங்க்கை நான் ஐ பட்டன்லேயும் என் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காகவும் தரேன். நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். இப்போது அந்த சக்கையை வச்சு தான் இந்த கேரட் அல்வா நம்ம செய்ய போகிறோம். சரி, வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது நம்ம சக்கையில் தான் செய்கிறோம் அப்படிங்கிறங்காட்டி சக்கைங்கிறது வேஸ்டான பொருள் கிடையாது, அதுவும் கேரட் தான். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு அடிகனமான பாத்திரமாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணுங்கள். அந்த நெய் லைட்டாக சூடானோன்னு நம்ம வச்சுருக்க அந்த கேரட் சக்கை இருக்கு இல்லைங்களா, அதை உதுத்து விட்டு அந்த நெய்யில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா காய்ச்சின பால் ஒரு 150 மில்லி பாலை அந்த கேரட்டோட சேர்த்து நல்லா கிளறிட்டே இருங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஊற்றின பால் நல்லா இஞ்சினோன்னு உங்களுக்கு தேவையான அளவு சர்க்கரையை அந்த அல்வாவில் போட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்போது அந்த அல்வா மறுபடியும் ஜூஸியாக மாறும். நல்லா ஜூஸியாக ஈரப்பதமாக இருக்கக்கூடிய அல்வா நல்லா சுண்டி நல்லா சுருள வர வரையும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போது ஒரு ஸ்பூன் நெய் அதில் ஆட் பண்ணலாம். அப்படி நெய் இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் அல்லது 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அல்வா நல்லா சுருண்டு வரும்போது நல்லா சூடாக அழகாக ஒரு பிளேட்டில் அதை டெக்கரேட் பண்ணிடுங்க. டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஒரு 4 முந்திரி பருப்பை பொடி பொடியாக நறுக்கி அந்த முந்திரி பருப்புகளை அப்படியே மேலே தூவி விட்டிங்கன்னா ரொம்பவே சுவையான சூப்பரான கேரட் அல்வா ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.